வணக்கம். உணவை விருந்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் புது புது கான்செப்டோட பல்வேறு விஷயங்களை அளிக்கக்கூடிய வகையிலான உணவு முறைகள் பற்றி தான் நான் உங்களுக்கு பல்வேறு விஷயங்கள் செஞ்சு காட்டிட்டு வரேன். அந்த வகையில் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி டாக்டர் நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வராரு. அந்த வகையில் இந்த வாரம் முழுக்க நம்ம எந்த கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது டாக்டர் செல்வ சண்முகம் அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். போன வாரம் அதுக்கு முந்தின வாரம்லாம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அதில் அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அப்போ இந்த வாரம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? இந்த வாரம் வந்து கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல், அதாவது கழிவு நீக்கத்தில் மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது வந்து இந்த மலச்சிக்கல். அதை நீக்கக்கூடிய உணவு வகைகள் அல்லது அந்த குடலினுடைய இயக்கத்தை சீர்படுத்தக்கூடிய உணவு வகைகள், அதுதான் இந்த வாரம் முழுவதும் சம்பவம். அதாவது கான்ஸ்டிபேஷன் அப்படின்னோட எனக்கு ஒரு விஷயங்கள் சொல்ல தோணுது. ஒன்றும் இல்லை, நிறைய விஷயங்கள் இந்த காலத்தில் இப்போ இருக்க காலகட்டத்தில் கான்ஸ்டிபேஷன் அதிகமாக யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு, எஸ்பெஷலி ஒர்க்கிங் பீப்புள். அது இந்த 12th படிக்கிறதுலேருந்து அந்த ஸ்ட்ரெஸ்னால அதிகமாக இருக்கனால, மைண்ட் பிளாக்னால இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே ரிப்போர்ட் ஒன்று சொல்லுது. அது இல்லாமல் 3/4 ஆஃப் த பீப்புள், அதாவது முக்கால்வாசி பெண்மணிகள், ஒரு 75% பெண்மணிகளுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. அதே சமயம் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா மைண்ட் பிளாக் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஸோ அது எப்படி டாக்டர் கியூர் பண்றது? மலச்சிக்கல் அப்படிங்கிறத ரொம்ப காலமாகவே பழைய இலக்கியங்கள்லேயே இது வந்து இதை ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இலக்கியங்களே சொல்லப்பட்டிருக்கு. இடைக்காலத்தில் வந்த பழமொழிலாம் கூட அதை சொல்லியிருக்கு. மலச்சிக்கலால் வரும் சிக்கல்கள் பல அப்படின்ற ஒரு பழமொழி. ஃபர்ஸ்ட் இஷ்யூ ப்ளோட்டிங், கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகுது, வயிறு வீங்குது. ஆமாம், வயிறுலேருந்து ஆரம்பித்து சின்ன சின்ன தொந்தரவுகள்லேருந்து ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் போகுது. கேன்சர் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மலச்சிக்கல் ஏற்பட்டதுனால இருக்குது. அவ்வளோ சீரியஸாக இருக்குது. அதில் முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது, நீங்கள் மலச்சிக்கல் அப்படிங்கிறது, மலச்சிக்கல் ஏற்படுறதுனால ஃபீக்கல் ஸ்டாக்னேஷன் அதுக்கு பேர். ஒரு பார்ஷியலாக தான் அந்த கழிவு வெளியேறும். அப்போ பார்ஷியலாக கழிவு வெளியேறும்போது என்ன ஆகுதுன்னா, குடலினுடைய சுவர்களில் கொஞ்சம் அந்த கழிவுகள் தங்கிட்டு ஒட்டிகிட்டு இருக்கிறது. இந்த கழிவுகள் தங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் அப்படிங்கிறது நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் தேவையில்லாத நச்சு நீர்களை உடம்புல சுரந்துக்கிட்டே இருந்துருக்கும். இந்த நச்சு நீர்கள் உடம்புல வர 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 என்ன அப்படின்னாச்சுன்னா, நாளடைவில் ரொம்ப நாள் கழித்து பல உறுப்புகளையும் சரி குடல்லையும் கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகிறதுக்கு இந்த வெறும் சாதாரண மலச்சிக்கல்னு சொல்லுவோம், அந்த மலச்சிக்கலே காரணமாக இருக்குது. இதுக்காக தான் இதை நீக்கிறதுக்கு இந்த வாரம் முழுவதும் ஒரு 5 உணவுகளை நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். ஃபேண்டாஸ்டிக்கான விஷயம் டாக்டர். அதாவது இன்னொரு விஷயம் கேட்கும்போது ரொம்ப வேதனை அளிக்குது. நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், நம்ம நல்லா க்ரூம் பண்ணிக்கிறோம். ஆனால் ஒரு சொல்ல முடியாத விஷயம் என்னன்னா, நம்மளோட மலத்தை, அதாவது கழிவை சுமந்துக்கிட்டே நம்ம டெய்லி வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கோம், வந்துட்டு இருக்கோம். எவ்வளோ ஒரு அருவருப்பான ஒரு விஷயம் இல்லை? அறியாமலே பலர் அவங்க போயிட்டு இருக்காங்க. சொன்னீங்க பெண்கள் அதிகமாக அதில் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, இன்னைய காலகட்டத்தில் உள்ள பெண்கள் அப்படிங்கிறது வந்து உடம்பை ஒல்லியாகவும் கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உணவை ஸ்கிப் பண்ணுறாங்க. ஒருவேளை உணவை, மதிய உணவுக்கு ஸ்கிப் பண்ணுறாங்க, அல்லது காலை உணவை வந்து தவிர்த்துட்டு வேகமாக போயிடுறாங்க, அல்லது வந்து இரவு உணவை தவிர்த்துறாங்க. அது கம்ப்ளைண்டாவே இருக்கு டாக்டர். மார்னிங் ஃபுட்டை நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அது நிச்சயமாக மார்னிங் ஃபுட்டை யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மலச்சிக்கல் வரும். மலச்சிக்கலை தொடர்ந்து வயிறு உபாதையிலிருந்து, இதய பாதிப்பிலிருந்து, மூளையினுடைய பாதிப்பு, பல நோய்கள் தொடர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம சொல்கிறது, காலை உணவு மிகச்சிறந்த ஒரு ஊட்டம் அளிக்கக்கூடிய, வயிறு நிறையக்கூடிய உணவில் நம்ம சாப்பிட்டால் மலச்சிக்கலை தவிர்த்திடலாம் அப்படிங்கிறது தான் ஒரு கருத்து. ஓகே டாக்டர். அப்படி கான்ஸ்டிபேஷனை தவிர்க்கக்கூடிய வகையிலான ஒரு உணவு முறை அப்படின்னா இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? இன்னைக்கு நம்ம முன்ன காலத்தில் நம்ம வீட்டில் இருந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு இதுதான் களி. அதாவது வெந்தய களி இன்னைக்கு நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா அது இந்த மலச்சிக்கலை நீக்குவதற்கு உதவியாக இருக்கும். ஓகே டாக்டர். வெந்தயக்களி எப்படி செய்யறதுன்னு நான் நேர்களுக்கு செஞ்சு காட்டிட்டு அதுக்கப்புறம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு. நிச்சயமா நேர்களே, இன்னைக்கு உணவு விரதம் நிகழ்ச்சியில் வெந்தயக்களி எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கான செஞ்சு காட்ட போகிறேன். டாக்டர் நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி வெந்தயக்களி எப்படி செய்யறதுன்னு உங்களுக்காக இப்போ நான் செஞ்சு காட்ட போகிறேன். வெந்தயக்களி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ஊற வச்ச வெந்தயம், கல்லுப்பு, ஊற வச்ச புழுங்கல் அரிசி, பனங்கருப்பட்டி, ஊற வச்ச உளுந்து, நல்லெண்ணெய். இப்போ வெந்தயக்களி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே புழுங்கல் அரிசி 500 கிராம், வெந்தயம் 25 கிராம், உளுந்து 25 கிராம், இது 3ஐயும் நல்லா ஊற வச்சுக்கணும். ஊற வச்ச பிறகு அது 3ஐயும் நல்லா அரைச்சி மைய எடுத்துக்கணும். இது 3ஐயும் அரைச்சி இந்த மாதிரி மைய மாவானா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பனங்கருப்பட்டியை நல்லா காய்ச்ச போகிறோம். பொதுவாக நம்ம சுகர் சிரப் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் பனங்கருப்பட்டியை நல்லா அந்த மாதிரி சிரப் மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஸ்வீட்னஸ் எடுத்துப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம்.
பனங்கருப்பட்டி நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சிரப் ரெடி ஆகிடும். சுகர் சிரப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதை பார்க்கும் போது நம்ம பதத்திலே தெரியுது. இப்போ பனங்கருப்பட்டி சிரப் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து நல்ல பதத்தோடு வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த புழுங்கல் அரிசி, உளுந்து, வெந்தயம் இது மூணையும் அந்த மாவு வந்து இதில் நம்ம சேர்த்து இப்போ காய்ச்ச போகிறோம். இந்த வெந்தயக்களி பண்ணும்போது இந்த சிரப்பில் நம்ம இந்த மாவு எடுத்து போட்டோன்னே நல்லா கிண்டணும். அப்படி கிண்டலைன்னா நல்லா அங்கங்கே கட்டி பிடிச்சிக்கும். இப்போ அந்த களியில் ஒரு கல் வரைக்கும் நம்ம உப்பு எடுத்துக்கலாம். வெந்தயக்களி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ அடுத்ததில் நம்ம நல்லெண்ணெய் சேர்க்கணும். நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லெண்ணெய் ஊற்றி இப்போ நல்லா கிளறிட்டுருக்கோம். இது ஓரளவு நல்ல கொதி வந்தோடனே இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கிடலாம். வெந்தயக்களி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். வெந்தயக்களி எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இப்போ டாக்டர் கிட்ட இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெந்தயக்களி எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டினேன். இப்போ அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், இப்போ வெந்தயக்களின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. வெந்தயம், அதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். குறிப்பாக பெண்களுக்கு அந்த யூட்ரஸை பாதுகாக்கக்கூடிய வகையிலான ஒரு உணவு முறை அப்படின்னா அது வெந்தயத்துக்கு நிறையா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இது கான்ஸ்டிபேஷனை வந்து அவாய்ட் பண்ணும் அப்படின்னா அது எந்த மாதிரியான ஒரு சைக்கிள்? சரி, இப்போ கான்ஸ்டிபேஷனை நீக்கிறதுக்கு அப்படின்னா ஆங்கில மருத்துவ முறைகளை பார்த்தீங்கன்னா பல்க் லாக்ஸேட்டிவ், இரிட்டன் லாக்ஸேட்டிவ்னு நிறைய விதமான வகைகளில் அவங்க மருந்துகளாக கொடுத்துட்ருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னாச்சுன்னா உடலினுடைய உள் அடுக்குகளை கொஞ்சம் இரிட்டேட் பண்ணிவிட்டு மலச்சிக்கலை நீக்கிறது, உடலினுடைய உள் பகுதிகளில் நீர்த்துவத்தை ஏற்படுத்தி மலத்தை ஏற்படுத்துறது. பல்க் லாக்ஸேட்டிவ்னு சொல்லக்கூடிய உடலை வந்து விரிவுபடுத்தி, அதிகம் அளவுக்கு ஃபைபரை சாப்பிட்டு விரிவுபடுத்தி அந்த மலச்சிக்கலை நீக்கிறது, இந்த மாதிரியான முறைகளில் அவங்க வைத்தியம் பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி என்ன நடக்குது அப்படின்னாச்சுன்னா உடலினுடைய இயக்கம், பெரிஸ்டாலிட்டிக் மூமெண்ட். ஒரு குடல் இயக்கம்னா மேலேருந்து கீழ் வரைக்கும் வரிசையாக அப்படி மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் அந்த உணவுகளும் சரி சக்கையும் சரி ஒரு வழிப்பாதையாக கீழ் நோக்கி நகர்றதுக்கு உதவியாக இருக்கும். இந்த நகர்றதுக்கு இந்த ஒரு ஃபுல்லாக இருக்கிறதோ அல்லது போதுமான அளவுக்கு ஒரு ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதோ மட்டமோ பத்தாது. அந்த விதத்தில் அதுக்கு பின்னணியாக இருக்கக்கூடிய குடல் இயக்கம், நரம்பு மண்டலம், மன இயக்கம் இவற்றையெல்லாம் சரிப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த வெந்தயத்துக்கு உண்டு. வெந்தயத்தை நம்ம சாப்பிடும்போது அது உடலுக்கு உறிஞ்சிக்கும் போது நாளடைவில் என்ன ஆகுது அப்படின்னா குடலினுடைய இயக்கம் சீராகிறதுக்கு உதவியாக இருக்குது. இது ஐபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய குடல் மாறுபாடுகள், அதே மாதிரியான பலவிதமான பெப்டிக் அல்சர், இந்த மாதிரி நேர்களில் உடலினுடைய உள் அடுக்குகளில் ஏற்படக்கூடிய அல்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு புண் விதமான ஏற்படுறது, அல்லது குரோன்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய பல நோய்களில் உள் அடுக்குகளில் சீர்படுத்தக்கூடிய ஆற்றல் வெந்தயத்துக்கு இருக்குதுன்னு பல ஆய்வுகள் நமக்கு சொல்லுது. இருந்தாலும் நமக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் நீக்கிறதுக்கு குடலினுடைய உள் அடுக்கு சீராக இருக்கிறது உதவியாக இருக்கும். அதனுடைய குடலினுடைய தசை அமைப்பு, குடலினுடைய நரம்பு மண்டலம் இவ்வளவும் இருக்குது அந்த கான்ஸ்டிபேஷனுக்கு பின்னாடி. இது அத்தனையுமே சீர்படுத்தக்கூடிய உணவுகள் தான் நம்ம இந்த வாரம் முழுசும் பார்க்க போகிறோம். அதில் முக்கியமானது இந்த வெந்தயம், பனை வெல்லம், இவை எல்லாமே மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி அந்த மன மகிழ்ச்சியோடு இருக்கிறது கான்ஸ்டிபேஷனை ரிலீவ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை நாம் இந்த இடத்துல சொல்கிறோம். இந்த களி மிகச்சிறந்த ஒரு ஊட்ட உணவு, மிகச்சிறந்த ஒரு நச்சு நீக்கக்கூடிய உணவு, ஒரு உடலுக்கு பலப்படுத்தக்கூடிய ஒரு உணவாக இன்னைக்கு நம்ம இதை அறிமுகப்படுத்துறோம். நிச்சயமா டாக்டர், வெந்தயக்களியில் என்னென்ன இருக்கு, மெயினாக விமன் அது லேடிஸ்க்கு அதுலேருந்து பலன் அளிக்கக்கூடிய எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லி இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரிய வந்திருக்கு. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். சத்யா வழங்கும் 500 ரூபாய் மதிப்புள்ள பரிசு கூப்பன்களை வாரம் 2 அதிர்ஷ்டசாலி நேயர்கள் வாங்கிட்டு இருக்காங்க.
இந்த வாரத்தோடைய அதிர்ஷ்டசாலி நேயர் யாருன்னு பார்க்கலாம். புஷ்பா, கும்பகோணம். பச்சை மிளகாய் சேர்த்து சட்னி முதலியவற்றை அரைக்கும் போது முதலில் மிளகாயை துண்டுகளாக்கி வெந்நீரில் போடவும். சற்று ஆறியதும் எடுத்து அரைத்தால் மிளகாய் நன்கு மசிவதுடன் சட்னி வெகுநேரம் கெட்டு போகாமலும் இருக்கும். இரண்டாவது அதிர்ஷ்டசாலி நேயர் ஜானகிராமன், கும்பகோணம். சேனைக்கிழங்கு சீக்கிரம் வேக வைப்பதற்கு வெறும் பாத்திரத்தை அடுப்பில் வைத்து அதில் சிறிது உப்பு போட்டு வெடிக்கும் வரை வறுத்துவிட்டு பின்பு தண்ணீர் ஊற்றி கொதி வந்ததும் கிழங்கை போட்டால் சீக்கிரம் வெந்துவிடும். நேர்களே உணவே மிருதம் நிகழ்ச்சியில இன்னைக்கு வெந்தய களி எப்படி செய்யறதுங்கிறத உங்களுக்கான செஞ்சு காட்டேன். டாக்டர் அதோட பல்வேறு விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பத்தி சொன்னாரு. இதை கண்டிப்பா நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணீங்க. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கவங்க கண்டிப்பா இதிலிருந்து ரிலீவ் ஆவீங்க. ஸோ நாளை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.